தமிழ்நாட்டுல பசுக்கு தடை, தமிழ்நாட்டுல தனியார் பள்ளி ஆசிரியை சம்பளம் அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையா வழங்கப்படும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் யாராவது செத்து போனா அவங்களுடைய மருத்துவ செலவை அரசை ஏற்றுக்கொள்ளும். தமிழ்நாட்டிற்குரிய கோவில்கள்ல உண்டியலே கிடையாது, அந்த உண்டியல் படத்தை எடுத்து மருத்துவமனையும் பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்துடணும். இப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்க? போடா போடா முட்டா பயல. ஏண்டா அவர் சொன்ன விவசாய கடனையே தள்ளுபடி பண்ணல, 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, அதுவே தரல. பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தரல. 100 நாட்கள்ல 100 பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்கேட தடுக்க முடியல. அவர் கட்சிக்கார பெண்களுக்கே பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கு, அதையே வழக்கு பதிவு செய்து கைது பண்ண துப்பு இல்ல. இவரு பசுவத்தை தடை பண்றாரோ, இவர் கோவில் உண்டியில் எடுத்து பள்ளிக்கூடத்து கொடுக்கிறாரோ அப்படின்னு கேட்பீங்கல்ல. இது எதுவுமே கேட்காம நீங்க வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு 65,000 ரூபாய். எப்படி கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய சாமானிய மக்களை ஏமாத்தி குழந்தைகளை வச்சு ஓட்ட வாங்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறதோ தாவேக்கா, அதுபோல இப்ப திட்டமிட்டு இருக்கிறது இடைத்தேர்தலுக்கு இல்ல, நேரடியா பாராளுமன்ற தேர்தலுக்கு. சிஎம் ஆனது பத்தாதான் சாருக்கு பிஎம் ஆகணுமா? இறங்கிறது ரூட் மாஃபியா ஒட்டுமொத்தமான வட இந்தியா முழுக்க. மினிமம் ஒரு 10,000 வட இந்திய பான்பிராக் வாயன்களை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து முழுக்க இறங்கிட்டாங்க இன்ஃபுளுசர்ஸ். தளபதி விஜய் தளபதி का தமிழ்நாடு का கோனே தும்கே ஆத்தா ஹும்கே ஊத்தா ஹும்கேன்னு போடியாவா போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. என்னடா சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஜாட்ஜிபிடி, கூகுள், ஜெமினி, அது இல்லாம இந்தி தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு கேட்டா தமிழ்நாட்டுல பசுவதைக்கு தடை வாங்கி வச்சிருக்காராமா இந்த பக்காமாசு. நீதிமன்றத்தை போய் தடை வாங்கிட்டாராமா. இது இந்தியாவிலேயே எங்கும் நடைபெறலையாமா. ஊப்பில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இவர்கிட்ட கத்துக்கணுமாமா. டேய் 65,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஏன்டா இந்த ஊத்துறீங்க? सीएम विजय थालापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में आज से कोई एक भी गाय की हत्या नहीं करेगी। उनका ये कहना है कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू लोग रहते हैं और हिंदुओं की आस्था उनकी गौ माता में है। तमिलनाडु के जो सीएम है वो, लेकिन तमिलनाडु के मुख्यमंत्री विजय थालापति जी ने तमिलनाडु में पूरे तरह से गाय को राष्ट्रमाता घोषित कर दिया है और उन्होंने साफ तौर पे कहा है कि अगर सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू है, गौ हत्या पे बैन लगना चाहिए क्योंकि हिंदू गाय को माता मानता है और उसकी पूजा करता है। अगर कोई भी मुसलमान गौ हत्या करता पकड़ा गया तो सीएम विजय थालापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में अब एक भी गाय की हत्या नहीं होगी क्योंकि हिंदू धर्म के लोगों के जो मां समान होती है। सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा है तमिलनाडु में किसी भी गाय की हत्या नहीं होनी चाहिए। वो थालापति विजय ने कर दिखाया है। उन्होंने सीधे हाईकोर्ट में अपील करते हुए साफ कह दिया है। तमिलनाडु के सीएम थालापति विजय ने हाईकोर्ट की जजमेंट को देखते हुए एक स्टेटमेंट दिया है। கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசினா நம்ம ஆளுக்கு கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு என்ன இப்படி ஒண்ணு தமிழ்நாட்டில் சொல்லலையே, எங்க ஒரு கோயில் உண்டியல் எடுக்க சொன்னாரு அப்படி ஒண்ணு இந்தியில பேசிட்டான். இந்தியில பேசினா நம்ம ஆளுக்கு தான் தெரியாத தெரியல, அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசினா தெரியாது, நமக்கு இந்தியில பேசினா தெரியாது. இந்தியில பேசுறதுனால தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தனுடைய வீடியோவும் எவ்வளவு தெரியுமா வியூஸ் போயிருக்கு? 1.5 கோடி 2 கோடி வியூஸ் முழுக்க அள்ளி விட்டுருக்கான்.